1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. 38 ஃபர்ஸ்ட் வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அடுத்து 3வது மிக முக்கியமானது. இப்போ வீட்டுக்குள்ள இருந்து பக்கத்துல இருந்து நெருக்கத்துல இருந்து ஏற்படக்கூடியதான அந்த எதிர்ப்பை தாவீது தாண்டிட்டான் அண்ணனை. 2வது எதிரியோடைய பலம், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனுடைய மாயை, அதை சொல்லி பயமுறுத்துற காரியங்கள், அதையும் தாவீது தாண்டிட்டான். இப்போ ஓகே, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். இப்போ கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஓரளவுக்கு கர்த்தர் சொல்றதை செய்யறதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை தெரியுமா? தாவீதுக்கு சவுலுடைய ட்ரெஸ்ஸையும் சவுலுடைய அந்த கேடகத்தையும் அடுத்து கவசத்தையும் அடுத்து சவுலுடைய பட்டயத்தையும் கொடுக்குறாங்க. அது தாவீதுக்கு என்னவா இருந்தது? பழக்கம் இல்லாத இருந்தது. நடந்து பார்த்தான். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன வச்சு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஒரு வே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுல தான் நீங்க போகணும். இன்னொருத்தருடைய டேலண்டோ, இன்னொருத்தருடைய ஷேடோவோ, இன்னொருத்தருடைய வேவோ ஒரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நமக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கு, நம்ம எடுத்துக்கணும். அவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறோம். ஆனா நாம் அவர்கள் அல்ல, நாம் வேற. கர்த்தர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். நீங்க பாருங்க, யூனிக்னஸ் ஒன்று இருக்கு. என்னதான் யோசுவா மோசேக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தாலும், மோசேயை போல உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னாலும், மோசேயின் அழைப்பு வேறு, யோசுவாவின் அழைப்பு வேறு. ஒரு நாளும் யோசுவா மோசே ஆக முடியவே முடியாது. மோசே யோசுவா ஆக முடியாது. நீங்க பைபிள் அப்படி 2 பேரை காட்டுங்க பார்ப்போம். ஒரு இன்னொரு ஆளையும் காட்டுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறார். அதுல தான் அவங்க நடக்கணும், அதுல தான் அவங்க சக்சஸ் பண்ணணும். சவுல் இதே கத்தி, இதே கவசம், இதே காரியங்களை போட்டுக்கிட்டு தான் கோலியாத்துக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்துருந்தான். எல்லாத்தையும் அவனும் போட்டிருந்தான். அதை போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பயந்துட்டு உட்கார்ந்தான். இப்ப சவுல் சொல்றான், இதை நீ போட்டுக்கப்பா, நீ தான் தைரியமா பேசுறிய. இவனுடைய தைரியம் அந்த கவசத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இன்னொருத்தருடையதான பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு நாளும் ஒத்து வராது. உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், எப்பவுமே கர்த்தர் எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அதுல தான் நான் போகணும். கர்த்தர் ஒன்ன கூப்பிட்டது காரணம் வேற. நம்ம அத்தனை பேரும் ஒருத்தர மாதிரி வேணா மாறலாம், ஒரே மாதிரி மாறலாம். யார் மாதிரி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல அவரை மாதிரி மாறலாம். ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். நம்ம எல்லாம் காட்ஸோட இமேஜுக்கு மாறலாம், வேற யாருடைய இமேஜுக்கும் மாறாதீங்க. இன்னொரு ஆளை மாதிரி இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடவே இல்லை, உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு. நான் ஒரு நாள் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தருடைய இந்த ஹிஸ்டரி எல்லாம் படித்த போது 16th செஞ்சுரியில் அவர் பண்ண ரிவைவல், அந்த ரிஃபார்மேஷன் அப்படிம்பாங்க, அவர் பண்ண எல்லாத்தையும் படிக்கும்போது ரொம்ப நாளாக ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தர் மாதிரி ஒருத்தரை எழுப்புங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், அதுக்கு தான் மார்ட்டின் லூத்தர் வந்துட்டாரு, அதை விட மேலான ஒரு ஆளை கேளு. அது ஏன் நீயா இருக்கணும்னு கேளு, ஏன் இன்னொரு ஆளை கேட்குற, நீயா இருக்கணும்னு கேளு. இன்னொரு மார்ட்டின் லூத்தர் வேண்டாம், இன்னொரு யோசுவா வேண்டாம், இன்னொரு மோசே வேண்டாம். உங்களை தான் கர்த்தர் அதுக்கு அழைச்சிருக்கிறாரு. இன்னொருத்தரோட போட்டு பார்க்காதீங்க, இன்னொருத்தரத்தை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதுல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒன்று கொடுத்துருப்பாரு, அது என்ன வேணாலும் இருக்கும். இப்ப பாருங்க, தாவீதுக்கு வந்து சவுல் வந்து கவசத்தை கொடுத்தான். அங்க வசனம் சொல்லுது, தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீரனா ஹெல்மெட், ஒரு ஹெல்மெட் கொடுத்து அடுத்து தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை ஃபுல்லா, பாடி கார்டு என்ன சொல்லுவாங்க, அதை உடம்பு ஃபுல்லா போட்டிருக்கான், புல்லட் ப்ரூஃப் மாதிரி போட்டு விடுறான். இப்ப தாவீது சொல்றான், இது எனக்கு பழக்கம் இல்லைங்க. என்னப்பா நீ எதுல நிக்கிறாள், எப்படிப்பட்டாள், அதெல்லாம் விட்டுருங்க. உனக்கு அப்ப நீ என்ன தாவீது பண்ண போற? இப்ப யோசிச்சு பாருங்களேன். யாருமே போல, ஒரு வாரமா கோலியாத்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் தாவீது வந்து சொல்றான், நான் போறேன் அப்படின்னு. உடனே டோட்டல் சேனையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்மியும் தாவீது தானே பார்க்கும், ராஜாவே அனுப்ப போறாரு. எல்லாரும் டேவிடை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ டேவிட் வந்து சொல்றாரு, நான் போறேன்ப்பா அப்படின்னு. ராஜா கேட்பாரு, சரி நான் போட்டதான் உனக்கு செட் ஆகல,
நீ என்ன எடுத்துன்னு போற அப்படின்ன உடனே கூழாங்கல் எடுத்துன்னு போறேன்னு உடனே ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னையோட நம்ம நாடு முடிஞ்சிச்சு அப்படித்தானே சொல்லியிருப்பார் ராஜா. என்னவோ இந்த பையன் பேசுறதை பார்த்து நான் கூட நம்பிட்டேன்ப்பா, சிங்கத்தை ஜெயிச்சேன்னா கரடியை ஜெயிச்சேன்னா அடுத்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னா நானும் நம்பிட்டேன், நல்லா பேசினாப்பா அந்த பையன், போய் மேல நின்னா கூழாங்கல்லோட வரான். சவுல் சொல்றாப்புல முடிஞ்சு, இன்னையோட நம்ம கதை முடிஞ்சு. அந்த டோட்டல் ஆர்மியும் தாவீதை எப்படி பார்த்துருக்கோம்? இதுக்கு தான்டா இந்த பேச்சு பேசின நீயே. சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் கையில் இருந்து கூழாங்கல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பட்டயம் பலம் எல்லாமே. நம்மகிட்ட இருக்கிற குரலை மற்றவன் என்ன சொல்றாங்கிறது முக்கியமே இல்லை, கர்த்தருக்கு பிடிச்சிருக்கிறான்றது தான் முக்கியம். பல நேரத்தில் நம்ம வெளியே பாட முடியாது இல்லையா, வெளியே பாடவே முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்க, உங்கள் ரூம்குள்ளே பாடும்போது அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வருது இல்லை, காட்ஸ் ப்ரெசன்ஸ் மூடுது இல்லை. இப்போ வெளியே ஒருத்தன் நம்ம குரலை பிடிக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஆனால் இன்றைக்கும் சொல்லுவேன், என்னுடைய ப்ரேயர் அவரில் நான் பாடும்போது ஆவியானவர் என்னை நிரப்புகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் இருந்து ஆவியானவர் பேசுகிறதை, எது உலகத்துக்கு உன்னிடத்தில் இருக்கிறது பலவீனமாய் தோன்றுகிறதோ உனக்கு அது பலமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ மற்றவனை பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. அதனால நான் இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வச்சுருப்பாரு. அது உங்கள் லாங்குவேஜாக இருக்கும், நீங்கள் பேசுகிறதா இருக்கும், எது வேணா இருக்கட்டும். அவங்க அதை நெகட்டிவாக சொல்ல, என்னப்பா இப்படி பேசுகிற, ஓ சர்ச்சில் பேசுகிற மாதிரியா பேசுகிற அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேற, அது அவங்க இஷ்டம். கர்த்தர் என்னை அழைத்தது இதே, அந்த உலகம் எது டிராபேக்குன்னு சொல்லுதோ அதை வச்சுட்டு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டார். அதோடு தான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணார். ஸோ தாவீதுகிட்ட இருந்த மூணாவது பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாம் எதை ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களோ அவனுக்கு அது மைனஸாக இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிறது எது ப்ளஸ்ஸோ உலகத்துக்கு அது மைனஸாக இருக்குது. இவங்க கவசம் பட்டயம் எல்லாம் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. பார்க்குறவங்களாம் சொல்லுவான், ஏன்பா அவன் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்பா, அவங்ககிட்ட போய் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து என்ன பார்த்து தகுதி வேணாமா, அது வேணாமா, இது வேணாமா. நான் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற ஒரே தகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நமக்கு விசிட்டிங் கார்டு காடு தான். உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு, அந்த ஒன்றுலேருந்து மேலே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ உங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இன்னைக்கு நமக்கு நிறைய கோலியாத்துகள் இருக்கிறாங்க. பிசாசு கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ கர்த்தருக்கு தேவை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சவுல்கள் அல்ல. இப்போ கர்த்தருக்கு தேவை தன்னை அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய தாவீதுகள். உங்கள்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், உன் ஃபேமிலிக்குள்ளேயே உனக்கு எதிர்ப்பு இருக்கும், உனக்கு உங்கள்கிட்டயே சொல்லுவாங்க உன்னால் முடியாது, வாய்ப்பில்லை, செய்ய முடியாதுன்னு ஒரு நெகட்டிவான கமெண்ட் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவாக நெகட்டிவாக பேசுகிறவங்க இருப்பாங்க. இவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சு தாவீதுக்கு அகைன்ஸ்டாக. அவன் ஒன்றே ஒன்று தான் சொன்னான், இதெல்லாம் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கு, ஒன்றே ஒன்று மட்டும் என்கிட்ட பாசிட்டிவாக இருக்கு. நீங்கள் எல்லாம் எந்த கர்த்தரை நிந்திக்கிறீங்களோ அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதே தான் தேவன் உங்களுக்கும் சொல்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்க்காதீங்க, எதிராக வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்காதீங்க. நம்ம எதை பேசணும் ஒரு கூட்டம் என்ன செய்யும்? கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், முடியாது சொல்லும், வேஸ்ட்டுங்க, உருப்படாதுங்க, லாய்க்கப்படாதுங்க, இதெல்லாம் எதிர்காலத்தில் ஜெயிக்காதுன்னு சொல்லுவோம். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா உங்களை முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள்கிட்ட கொடுத்த விஷயம் சக்ஸஸுக்கான விஷயம்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஃபெயிலியருக்கான விஷயத்தை கர்த்தர் வைக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய காட் சக்ஸஸ்ஃபுல்லான காட், ஃபெயிலியர் காடே கிடையாது. பவுல் அதான் சொல்றாரு, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் சொல்றாரு. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது எது வேணா இருக்கட்டும். அவங்க சொல்லுவாங்க காமர்ஸ் குரூப்பை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்பான், ஒகேஷனல் குரூப்பை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்பான். அந்த குரூப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என் கூட இருக்கிற கர்த்தர் அந்த குரூப்பை வச்சு எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கோலியாத்தை போய் இந்த கூழாங்கலை வச்சு என்னங்க பண்ண முடியும்னு கேட்பாங்க. கூழாங்கல் ஒன்றும் செய்யாது, ஆனால் அந்த கூழாங்கலை அடிக்கும் போது உதவி செய்கிற கர்த்தர் ஒருத்தர் கூட இருக்கிறார். அதே தேவன் தான் உங்களுக்கும் இருக்கிறாரு. டோன்ட் see about your negativities, don't see about the negative comments. அவனெல்லாம் விட்டுருங்க, அவனுக்கெல்லாம் டைம் இருக்குது, பேசுகிறான். நமக்கு டைம் இல்லை, கொஞ்ச காலம் தான் இருக்கு. நிறைய கோலியாத்துகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர்களை வீழ்த்துறதுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் தேவை.
நீங்க பெரிய பெரிய ஆட்கள் செஞ்சுப்பாங்க, அவர் ஊழியம் பண்ணிப்பார், இவர் ஊழியம் பண்ணிப்பாருன்ட்டு நீங்க பாட்டுன்னு அமெரிக்கால சம்பாதிக்கலாம், யூகேல சம்பாதிக்கலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? ஒரு வேலை ஃபுல் டைம் கூப்பிட்டாருனா, மிஷினரியா கூப்பிட்டாருனா, அல்லது உங்கள் மூலமாக இந்த ஏரியாவிலே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்பினார்னா, தைரியமா ஒப்பு கொடுங்க. அந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இது செய்யாது, வருமானம் வராது, ஃபியூச்சர் இருக்காது, யார் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு சாட்சியா நின்று நான் சொல்றேன், கர்த்தருக்கு பின்னால் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா.